வைகுந்தமோ நமக்கு வைகூடு. வைகுந்தம் வருவதற்கு எனக்கு வழி ஒன்று சொல்லு சாமி. இந்த சீமையோ வெகு தூரம். அந்த ஸ்ரீரங்கம் நமக்கு வைகூடு. இந்த ஸ்ரீரங்கம் போவதற்கு எனக்கு வழி ஒன்று சொல்லு சாமி. வடக்கே புறப்பட என சொன்ன உடனே நெஞ்சில் இருக்கின்ற குடியாகப்பட்ட ஆதிலட்சுமி அருவமாக எடுத்து விட்டு அறிந்து விட்ட ஏமா, நான் தர்மராஜா விலகக்கூடிய என்னுடைய அத்தை மக்களாகப்பட்ட பார்க்க போறேன். அப்படி பரதம் இருந்தாலும் என் நெஞ்சில குடியிருப்பவன் நீ அம்மா. அதனால அதை அறிந்து கொண்டு நான் முன்னாடி போய் சேர்றேன், நீங்க பின்னாடி வந்து சேர வேண்டும்மா. நான் சொல்வதை கேளு. என் அத்தை மகளாகப்பட்ட ஒரு பாண்டவரை பார்ப்பதற்கு நான் புறப்படுறேன். அதனால இந்த தேவியர்களை அழைத்துக் கொண்டு நான் போக முடியாது. நீங்க இங்கே இருக்க வேண்டும். நானு முன்னாடி போனா நீங்க பின்னாடி வந்து சேருங்கம்மா. என்னுடைய தேவியாகப்பட்டவை 8 பேரும் அழைத்து மறைமுகமாக உரைத்திருக்கிற வர வேண்டியது வந்தால் பட வேண்டியது பட்டு தான் தீர வேண்டிய இந்த பூ உலகத்தில் வாழ்க்கையாகப்பட்டது. அதனால நான் முன்னாடி போறேமா, நீங்க பின்னாடி வந்து சேருமான்னு சொன்னேன். ஏன்னா நான் சாக போறேமா, நீங்க வாங்கம்மான்னு சொன்னா என்னோட சேர்த்து செத்துருவாங்க மனைவி மாற. ஆனா விதிவாசம் முடியாம யாரும் இந்த பூ உலகத்தை விட்டு போக முடியாது. அதனால என்னோட விதிவாசம் ஆகப்பட்டது முடிவடைய தருணத்துல வந்து விட்டது. அதனால கட்டிய மனைவிடத்துல மறைமுகமாக நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அத்த மக்களாகப்பட்ட 5 பாண்டவர்கள் தர்மமே நீதி என்று சொல்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அஸ்னாபுரத்தை வேந்தனாக சொல்லக்கூடிய தர்மராஜ இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் புறப்பட வேண்டும் வைகுந்தம். அதனால அஸ்னாபுரத்துக்கு இந்த சிறிமந்த கண்ணம் புறப்படுறேன். எத்தனை பாண்டவரை
நாங்க புறப்பட்டு அஸ்னாபுரத்துக்கு வந்து விட்டோம். இருந்தாலும் மரியாதை வாசலை மிதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதோ இந்த வாசல் நுழைவாயம் ஆகப்பட்டு இருக்கிறது. இவ்விடத்தில் இருப்போம். என்ன அழைக்கிறார்களா இல்லை என்று பார்ப்போம் அப்பா.